மதுரையில் கிளாமர் காளி என்ற காளீஸ்வரன் கொலை வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சேசிங், அரிவாள் வெட்டு, கன்ஷூட் என்று கதிகலங்க வைத்த சுபாஷ் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தின் முழுமையான பின்னணி என்ன? தொகுப்பில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியைச் சேர்ந்த உறவினர்களான வி.கே. குருசாமியும் ராஜபாண்டியும் மதுரை மாநகர் கீரத்துறையில் வசித்து வருகின்றனர். இருவரும் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் உள்ள நிலையில் ஏரியாவில் யார் பெரிய ஆள் என்பதில் இருவருக்கும் இடையே நீண்ட நாள் பகை உள்ளது. அதாவது கடந்த 22 ஆண்டுகளாக உள்ள இந்த பகையால் 21 கொலைகள் நிகழ்ந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி ராஜபாண்டியின் தம்பி மகனான வெள்ளைக்காளி தரப்பினர் வி.கே. குருசாமியின் தங்கை மகனான கிளாமர் காளி என்ற காளீஸ்வரனை அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். கொலை நடந்த மறுதினமே சுள்ளான் முத்துப்பாண்டி என்ற நபர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து ரவுடி வெள்ளைக்காளியின் தாய் ஜெயக்கொடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் மணல்மேடு பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், மதுரை கல்மேடு நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த அசன் ஆகிய 7 பேரை தனிப்படை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்தனர். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ரவுடி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தேடப்பட்டு வந்த சுபாஷ் சந்திர போஸ் மதுரை வேளம்மாள் கல்லூரி அருகே ஆயுதங்களுடன் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே அப்பகுதியை ஒட்டிய சாலைகளில் தடுப்புகள் அமைத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் தேடுவதை அறிந்து சுபாஷ் ஒரு காரில் ஏறி மதுரை விமான நிலைய பகுதி வழியாக தப்பிச் சென்று கொண்டிருந்தார். இந்த தகவல் போலீசாருக்கு கிடைத்த நிலையில் சிந்தாமணி செக்போஸ்ட் அருகே காரை தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவர் நிற்காமல் அதிவேகத்தில் சென்றிருக்கிறார். உடனே அடுத்ததாக இருந்த பெருங்குடி செக்போஸ்டிற்கு போலீசார் தகவல் கொடுத்தனர். ஆனால் அவர் அங்கும் நிற்காமல் சென்றதை அடுத்து போலீசார் துரத்தி சென்றனர். தப்பியோடிய சுபாஷ் விரகனூர் சுற்றுச்சாலை அருகே காரை விட்டுவிட்டு கல்லம்பல் கருவேலம் காட்டு பகுதிக்குள் ஓடியிருக்கிறார். கையில் வாளுடன் காட்டிற்குள் தப்பிச் சென்றவரை துரத்தி சென்ற 2 போலீசாரை சுபாஷ் கண்மூடித்தனமாக வெட்டியதில் அவர்கள் படுகாயமடைந்தனர். அதன் பின் தான் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து காவல் ஆய்வாளரை நோக்கி சுட்டார். அப்போது அவர் காருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டதால் உயிர் தப்பினார். அதன் பிறகு சுதாரித்துக் கொண்ட காவல் ஆய்வாளர் தற்காப்பிற்காக சுபாஷின் காலை நோக்கி சுட்டார். ஆனால் அவர் தப்பிக்க நினைத்து கீழே குனிந்ததால் தோட்டா அவரது மார்பை துளைத்தது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் சுபாஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குற்றவாளிகள் மீது காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் காவல் ஆய்வாளரையே தாக்க முயன்றதால் தற்காப்பிற்காக என்கவுண்டர் செய்யப்பட்டதாகவும் காவல் ஆணையர் லோகநாதன் விளக்கமளித்துள்ளார்.